ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இந்த இலவச வேட்டி சேலை என்ற கான்செப்டை எதற்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்பதே எனக்கு அப்போதுதான் புரிகிறது. என்னன்னா, நானெல்லாம் போயிட்டு நீங்கள் மேக்ஸில் தானே எடுத்து சட்டை, நம்மளாம் இங்கே போய் எடுத்துக்கிறோம், ரைட்டா? இந்த மாதிரி மேக்ஸ் போன்ற ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அவர்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. இந்த சாதாரண தறி வச்சுருக்கவன் எப்படி பழைப்பான்? அந்த காலம் மாதிரி அந்த தறியில் நெய்கிற சட்டையை நம்ம போடுறோம்ப்போ இல்லை. இப்போ அவன் எப்படி பழைக்கிறது? ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி இருக்கின்றன. விசைத்தறி, கைத்தறி இதெல்லாம் நம்பி இருக்கின்றன. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நலிந்தவர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுத்தது போலவும் ஆயிற்று. அந்த வேட்டி சேலையை உற்பத்தி செய்யும் பணியை இந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கொடுத்தால் அவர்களும் பிழைப்பார்கள். ஸோ இப்படியே பண்ணி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவசம். அதாவது இதில் இந்த மஞ்சள் கார்டோ வெள்ளை கார்டோ இது ஒன்று இருக்குல்ல, ரேஷன் கார்ட்டிலேயே ஏதோ ஒன்று இந்த அரிசி கார்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரிசி கார்டு வந்து பிலோ பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன், அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இதற்கான ஒப்பந்தம் வழங்கப்படும். ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்தம் தந்த உடனே நூல் ப்ரொக்யூர் பண்ணி, இந்த நூற்பு ஆலைகளுக்கு நூல் ப்ரொக்யூர் பண்ணி இந்த விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு அனுப்புனா, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் எனக்கு ஒரு 1,00,000 புடவை 1,00,000 வேட்டி என்று எடுத்து அவங்க கொடுத்த உடனே ஆகஸ்ட் மாதம் கொடுக்குற ஆர்டர் அக்டோபர், நவம்பரில் முடிஞ்சிடும். நவம்பரில் டிஸ்பேச் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா டிசம்பர் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஜனவரி முதல் வாரத்திலேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இது அதிமுக பீரியடில் சீராக நடந்துட்டு இருந்துச்சு. பெயருக்கு முரணான ஒரு நபர் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார், காந்தி.